ஒருத்தி இன்னொருத்தி லவ் பண்றதா சொல்றது, இவங்க எப்பப்பதான் ரொம்ப ரசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்றது, இவங்க 2 பேர்ல ஒருத்தர் மேன் மாதிரியும் ஒருத்தர் லேடி மாதிரியும் பேசிக்கிறது, அவங்க யூடியூப் சேனல்ஸை வந்து பேட்டி கொடுக்கறது கொள்றது. கொஞ்ச நாள்ல பார்த்தா 2 பேரும் சண்டை ஆயிடுது. 2 பேருக்கும் பெரிய பெரிய பிரச்சனை. இவ என்னை ஏமாத்திட்டா, இவ என்னை ஏமாத்திட்டா, இந்த இந்த பையன் சொல்றதும் இவர் என்னை ஏமாத்திட்டாரு. இந்த அந்த ஒவ்வொரு பொண்ணுங்களுக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த கப்பல் வர லேடிஸ் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா ஆக்சுவலா பார்த்தா பொண்ணுங்களா தான் இருப்பாங்க, நார்மல் கேர்ள்ஸா தான் இருப்பாங்க. இப்போ இந்த லெஸ்பியன்ஸ் காமிச்சா தான் யூடியூப்ல வந்து உட்கார முடியும், இந்த மாதிரி வீடியோஸ் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இவங்க வந்து இந்த மாதிரி நடிக்கிறாங்க. தங்களுடைய ஃபீலிங்ஸே இவங்க வந்து என்கேஷ் பண்றாங்க. அதாவது ஒரு பொண்ணு வந்து இல்ல எனக்கு ஆம்பளை மாதிரி தான் ஃபீலிங் இருக்குன்னு ஒரு பொண்ணு சொல்ல, இன்னொரு பொண்ணை தான் நான் ரசிக்கிறேன் இன்னொரு பொண்ணு சொல்ல, இவங்க ஃபீலிங்ஸே இவங்க அசிங்கப்படுத்திக்கிறாங்க ஃபார் த சேக் ஆஃப் கமெண்ட்ஸ், ஃபார் த சேக் ஆஃப் பாப்புலாரிட்டி. இது ரொம்ப அருவருப்பா இருக்கு. இதெல்லாம் ஒரு இஷ்யூஸா ஏன் எடுத்துக்கிறீங்க மீடியால தான் நான் கேட்கறேன். இதெல்லாம் வந்து ரொம்ப அருவருப்பான விஷயங்கள். அதுவும் இந்தியன் கம்யூனிட்டிக்கு இது சேர்ந்ததே கிடையாது. இந்தியன் கல்ச்சர் இது டாலரேட் பண்ணாது. இது அசிங்கமா இருக்குங்க பார்க்க. இது வந்து இந்த கே இதுவோ பரப்புற மாதிரியோ லெஸ்பியன்ஸ் பரப்புற மாதிரியோ இதெல்லாம் நம்ம எல்லாமே பண்ணலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், இட்ஸ் ஆல் ஓகே அப்படின்ற மாதிரியும். அது மட்டும் இல்லை, நீங்க பாத்தீங்கன்னா இவங்கெல்லாம் பேசுறதுக்கு டம் நேல் வைக்கிறாங்க பாருங்க. அந்த டம் நேல் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு அருவருப்பான வார்த்தைகள் இருக்கு.